மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இங்க என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எப்பா 3 நாளா ரீசார்ஜ் இல்லாத பித்து பிடிச்ச மேல ஆயிடுச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சாவை விட கொடுமையான ஒரு விஷயம். உங்கள் ரீசார்ஜ் காலாவதியாகிவிட்டது. சேவையை தொடர தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும். அதுக்காக இப்போ ஒரு பாட்டோட ஆரம்பிக்க போறேன். பாம்பே பொண்ணு மாத்தி பாட போறேன். பாம்பே பொண்ணு நக்கல 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 பாம்பே பொண்ணு ஏய் பாம்பே பொண்ணு நக்கல 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 ஏய் பாம்பே பொண்ணு நக்கல 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 நான் பொண்ணு போலையா பாமாவளைய பார்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வா வந்துட்டாங்க இருந்து. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். ஏய் என்ன சாப்பிடுங்க. முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. What's your problem? No marriage. No marriage? Yes. What's your name? கல்யாண சுந்தரம். Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me? Okay. ஐயோ நான் தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண பாக்குறதுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இல்ல. யாரு இவனுங்களா? இவனுங்களை பார்த்தா பப்ளிக் டாய்லெட் வெளியில பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுறானுங்க. இவனுக்கு தீவிரவாதிங்களா? முடிஞ்ச பாரு. சக்தியை காட்டுறன்னு கூப்பிட்டு வந்து சகிலாவை காட்டுற. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். ஆனா உனக்கு ஒவ்வொரு ஃபீலிங்டா. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. யார் எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாங்க கொஞ்சம். நீ எப்ப சாவுவ? சாவு வரையில. புரியல. சாவு வரையில சாவு. எப்ப வரும் தெரியல. வரும்போது வரும். என்னைக்குன்னு சொல்றா. சொப்பன சுந்தரி நான் தானே. நான் சொப்பன எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா நீ என் சட்டையை மட்டும்தானே போட்டு வந்த. நான் உன்னோட உள்ளாட முத கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல.
அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அம்மா கரு கருன கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. சுவாமி, வாழ்க்கையை பற்றி ஒரு தத்துவம் சொல்லுங்கள் சுவாமி, தத்துவம் சொல்லுங்கள். பூரா விட்டு கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அங்க? பொட்டு வச்சா எனக்கு அழகா இருக்கான்னு பார்த்தேன். நல்லா இருக்கா? அவனை கவனிச்சியா? கொஞ்ச நாள் ஆள் மாறிட்டே வரான். வாச தெளிச்சு கோலம் போடுறான். டிவில சமையல் குறிப்பு போட்டா ஓடி போய் பாக்குறான். பொம்பளை சமாச்சாரம் ஏதாவது டிவில போட்டா கவகவன்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறான். என்னன்னே புரியலையே. சொல்கிறேன் கேள். வாழ்க்கை என்பது குழு குழு கூழ் போன்றது. குழு குழு கூழா? சக்கரபாணி என்னாச்சு இவருக்கு? பைப்பா காமெடி பீ. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. உங்குள்ள ஒருத்தன் இருப்பான், உங்குள்ள ஒருத்தி இருப்பா. அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றா, அதை மட்டுமே கேளுங்க. ஏய், அவன் செத்துட்டான்டா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். ஏய் என்ன சாப்பிடுங்க. அவ பைத்தியம் சார். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.